அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்கியராஜ், முதுகலை தமிழாசிரியர். 12ஆம் வகுப்புல தமிழ் பாடத்தில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல தொடர்ச்சியாக பல காணொளிகளை வழங்கி கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வகுப்புல இயல் 4 கவிதை பழையில் இருக்கக்கூடிய காவியம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது புது கவிதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். காவியம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த கவிதையை படைத்தவர் இவர்தான் பிரமிழ். அவரை பற்றிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். பாருங்க, ஆசிரியர் குறிப்பு. பெயர் பிரமிழ், இயற்பெயர் சிவராமலிங்கம், பிறப்பு 20/4/1939, திரிகோணமலை. எங்க இருக்க? இலங்கையில இருக்கு. அவருடைய கல்வி என்று பார்த்தோம் சொன்னா, ஆரம்ப கல்வியை ராமகிருஷ்ண மடம் நடத்திய இரவு பாடசாலையில பயின்றிருக்கிறார். அதுக்கப்புறம் மேற்படிப்புக்காக பல்வேறு இடங்களில சென்று படித்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சென்னைக்கு இளம் வயதிலேயே சென்னைக்கு வந்து விட்டார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் சென்னையிலேயே கழிகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு திறன்களை வளர்த்து கொண்டு பல்வேறு பெயர்களில அவர் கவிதைகளை வழங்கி கொண்டு வருகிறார். அதுல என்னென்ன பெயர்கள் எல்லாம் அவர் வழங்கி கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க, பானுச்சந்திரன், அருப் சிவராம், தருமு சிவராம், லக்ஷ்மி ஜோதி, லக்குமி இளங்கோ, கௌரி, பூம்பொழி வேலன், பிருமில், பூம்பொற்கொடி, குகேந்திர அமுதன், டி.சி. ராமலிங்கம், பிரமிழ் பானு, ஜீவராம், அஜித்ராம் பிரமிழ், பிரமிழ் பானுச்சந்திரன், பானு அருப் சிவராம், விக்ரம் குப்தன் பிரமிழ், ராம் தியவ் விபூதி பிரமிழ், அருப் பிரமிழ், திவ்ய விஷ்ணு அக்னி, ராம் பிரமிழ், அருப் சிவராம் என்கின்ற பல பெயர்களில அவர் தன்னுடைய படைப்புகளை படைத்து கொண்டு வந்தார். திடீர்னு ஒரு யோசனை, என்ன இவ 26க்கும் மேற்பட்ட பெயர்களை இவர் ஏன் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு இன்னொரு திறன்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எண் கணிதத்திலே அவர் சிறந்தவராக இருக்கிறார். நாம நியூமராலஜி அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த எண் கணிதத்திலே சிறந்தவராக இருந்ததுனால காலத்துக்கு ஏற்ப தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பெயர்கள் எல்லாம். சரி, அடுத்தது பாருங்க, அவருடைய சிறப்பு வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு படிம கவிஞராக அறியப்படுகிறார், ஆன்மீக கவிஞர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சிறுகதைகளின் திருமூலர் அப்படின்னு புதுமைப்பித்தன் கூட அவரை புகழ்ந்திருக்கிறார். தமிழ் சிறுகதைகளின் திருமூலர் என்று அவரை புதுமைப்பித்தன் புகழ்ந்திருக்கிறார். அவருடைய பன்முகங்கள் என்று எடுத்துக்கொண்டால், இங்க பாருங்க, புது கவிதை எழுதுவதிலே சிறந்தவராக இருந்திருக்கிறார். விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என பன்முகங்களை பெற்றவராக இந்த பிரமிழ் இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, கூடுதல் திறன்கள் என்று எடுத்துக்கிட்டோம்னா, ஓவிய கலையிலே சிறந்தவராகவும், அதுக்கப்புறம் களிமண் சிற்பம் செய்வதிலே சிறந்தவராகவும் இருந்திருக்கிறார். இது பாத்தீங்கன்னா, இந்த ஓவியத்தினால என்ன சிறப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, 1971 கண்டி பிரான்ஸ் நட்புறவு கழகம் அவருக்கு சிறப்பு பட்டத்தை கொடுத்திருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா, ஆன்மீக கவிஞராகவும், அப்புறம் சோதிட நிபுணராகவும், அப்புறம் எண் கணிதத்திலே சிறந்தவராகவும் இவர் இருந்திருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. அவரு ஓவியம் வரைவதிலே சிறந்தவர் என்பது நமக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா, அவரே வரைந்த ஓவியம் பாருங்க, பிரமிழின் சுய ஓவியம் கொடுத்திருக்க பாத்தீங்களா, இங்க அவரே வரைந்த ஓவியம் அது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுமை பித்தன் விருது யார் வழங்கியிருக்காங்க? நியூயார்க் விளக்கு அமைப்பு வழங்கியிருக்கிறது. அடுத்தது புதுமை பித்தன் வீறு விருது யார் வழங்கியிருக்காங்க? கும்பகோணம் சிலிக்குயில் அமைப்பு இவருக்கு புதுமை பித்தன் வீறு என்கின்ற விருதை கொடுத்திருக்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்க, அவருடைய இறுதி காலம் மறைவு அப்படிங்கிறது 6/1/1997 கரடிக்குடி, வேலூர் மாவட்டம். இப்ப இலங்கையில பிறந்தார் தான், சென்னையில வாழ்ந்தார் தான், ஆனா இறுதி காலம் அப்படிங்கிறது வேலூர் மாவட்டம் இந்த கரடிக்குடி என்ற சிற்றூர்ல மறைந்திருக்கிறார். அங்கதான் அவருடைய சமாதி அமைச்சிருக்கிறாங்க. இந்த சமாதி கூட இங்க பாருங்க, உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய சிறுகதை தொகுப்புகள், வாழும் காலத்தில் அவரை படைத்த அந்த நூல்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, சிறுகதை தொகுப்பு லங்காபுரி ராஜா அப்படின்ற ஒரு தலைப்புல தொகுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, பிரமிழ் படைப்புகள் என்ற ஒட்டுமொத்தமாக அவருடைய சிறுகதை தொகுப்புகளை அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, கவிதை நூல்கள். இங்க பாருங்க, கண்ணாடி உள்ளிருந்து கைப்பிடி அளவு கடல். கட்டுரை என்று எடுத்துக்கொண்டால் வெயிலும் நிழலும், நாடகம் நட்சத்திரவாசி, குறுநாவல் ஆயி பிரசன்னம்,
இந்த சிவப்பு வண்ணத்துல கொடுத்திருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நமக்கு பாடப்பகுதியில புத்தகத்தில் இருக்கக்கூடியது. அப்புறம் மற்றதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை மட்டும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் தெரிந்து கொண்டால் நம்முடைய அறிவு சிறக்காது என்பதனால கூடுதல் செய்திகளையும் நாங்கள் இங்க பகிர்ந்திருக்கிறோம். இது உங்களுக்கு இப்போது மட்டுமல்ல, எப்பொழுதும் உங்களுக்கு பயன் தரதா கூட இருக்கும் என்பதனால இப்படி கொடுத்துருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய கவிதை திறத்துக்கு ஒரு 2 சிறு சிறு கவிதைகளை நாங்க கொடுத்துருக்கேன், பாருங்களேன். குமிழிகள். இன்னும் உடையாத ஒரு நீர்க்குமிழி நதியில் ஜீவிக்க நழுவுகிறது. அப்போ இந்த உலகத்தின் நிலையாமையை சும்மா அப்படியே எளிமையான பதங்களில் அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காரு பாருங்க. இன்னும் உடையாத ஒரு நீர்க்குமிழி நதியில் ஜீவிக்க நழுவுகிறது. அப்படியே தோன்றி கொஞ்ச காலத்தை மறைய போகிறது. ஆனாலும் அதுக்குள்ள அது எவ்வளவு போராட்டங்களை சந்திக்குதான். நான் இன்னும் கொஞ்ச நேரம் வாழ வேண்டும் என்று அப்படியே அந்த நீர்க்குமிழி தவித்துக்கொண்டே செல்கிறது, இறந்து போய் விடுகிறது, மனித வாழ்வு போல. அடுத்தது பாருங்க, இன்னொரு கவிதை. கைப்பிடி அளவு கடலாய் இதழ் விரிய உடைகிறது மலர் முக்கு அப்படிங்கிறார். அப்ப இது ஒரு அழகு, இது ஒரு விதமான அழகை புலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, பாடப்பகுதிக்குள்ள நுழைவதற்கு முன்பு சில குறிப்புகளை நமக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நுழையும் முன் இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். என்ன சொல்றாங்க? இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. அடுத்தது பாருங்க, வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன செய்தி? இந்த காவியம் என்ற தலைப்புல நமக்கு ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. இந்த கவிதை படிப்பதற்கு முன்பு இந்த செய்தியை நீங்க படிச்சுட்டு உள்ள போங்க அப்படின்னு நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. இதுல என்ன செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். ஒரு மதிப்புல கூட கேட்கிறாங்க, என்னது? இறகுகளின் தொகுதியை கோடு என்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கோடு என்பர். நீங்க சொல்லுவீங்க சிறகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இறகுகள் அப்படிங்கிறது இந்த பறவையினுடைய அந்த சிறகுகள் இருக்கக்கூடியது. அப்போ அதனுடைய தொகுப்பைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சிறகு என்று நம்ம சொல்கிறோம். அப்போ சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. அப்போ படபடபடபடவென்று அந்த ஒரு பறவையானது சிறகடித்துக் கொண்டு அப்படியே பறக்கிறது. அப்போ அதனுடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறகுகள் உதிரும் ஒரு சூழல் என்பது நிலவும். அப்படி எங்கோ பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவையினுடைய அந்த இறுதி காலம் முடிந்த அந்த இறகானது அப்படியே கீழே விழுவதற்குள்ளாக காற்று இந்த பக்கம் அடிக்கிற போதெல்லாம் அந்த பக்கமும், அந்த பக்கம் அடிக்கிற போதெல்லாம் அந்த பக்கமும், இப்படி அப்படியும் இப்படியுமாக அப்படியே அலைந்து திரிந்து கீழே விழுந்து விடுகிறது. அந்த இடைப்பட்ட பகுதியில என்னென்னலாம் இந்த பறவை செஞ்சிருக்கோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு அந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு செல்கிறது அந்த இறகு என்று சொல்கிறார். அப்போ வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள் அப்படிங்கிறாரு. அப்ப இதை எப்படி கேட்பாங்க ஒரு மதிப்புல கேட்டீங்கன்னா, காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள் எது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் வாழ்வு அப்படிங்கிற. அப்போ காவியம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்ன செய்தியை சொல்றாரு அப்படின்னா, ஏதோ ஒன்றினுடைய வாழ்வை சொல்லுகிறார். அப்ப நான் படைத்த இந்த காவியம் என்கின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய செய்தி என்ன? ஏதோ ஒன்றினுடைய வாழ்வு அப்படிங்கிறார். சரி, அப்படி எதனுடைய வாழ்வைத்தான் இவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடலை படிச்சு தெரிந்து கொள்வோம். வாருங்கள். காவியம் அப்படிங்கிற தலைப்புல சொல்றாரு. காவியம் அப்படின்னாவே அது ஒரு வடமொழி சொல் தான், இருந்தாலும் காப்பியம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப காப்பியம் என்ற சொல்லைத்தான் அவர் என்ன சொல்றாரு? காவியம் என்ற தலைப்புல நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப காவியமாக இருக்கட்டும் காப்பியமாக இருக்கட்டும் இரண்டும் ஒன்று. ஆனால் இந்த காப்பியமாகவும் காவியமாகவும் சொல்லப்படுபவை ஏதோ ஒன்றினுடைய வாழ்வைத்தான் சொல்லுகிறது அப்படிங்கிற உட்பொருளை கொண்டு இவர் இந்த கவிதையை படைத்திருக்கிறார். இந்த கவிதையில அவர் என்ன சொல்ல வர்றார் பாருங்களேன். கவிதையை படிப்போம். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு பிரமிழ் அற்புதமா ஒரு கவிதையை சொல்லிட்டு போயிட்டார். இப்ப எளிமையான பதங்கள், ஆனால் ஆழ்ந்த பொருள்கள். என்ன பொருள்? முதல்ல எளிமையான அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ, பிறகு ஆழ்ந்த பொருள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. இங்க பாருங்களேன், சிறகிலிருந்து ஒரு இறகு ஆனது பிரிகிறது, படபடபடவென்று அடித்து போகிறது, அதிலே ஒரு இறகானது பிரிகிறது.
அப்படி பிரிந்தால் காற்றின் தீராத பக்கங்களில், காற்று எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அது சில இடங்களில் வேகமாகவும் சில இடங்களில் மெதுவாகவும் அடிக்கும், தெரியும் நமக்கு. அப்படி அது தீராத தழுவல்களால் ஒரு பக்கம் லேசான காற்றும் ஒரு பக்கம் வேகமான காற்றும் அடிக்கிறது. அப்ப அந்த இறகானது அப்படி இப்படிமா திரிகிறது. காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. எது? சிறகிலிருந்து பிரிந்த இறகு. சிறகிலிருந்து பிரிந்த இறகு. அப்போ ஒரு இறகானது ஒரு பறவையினுடைய சிறகிலிருந்து வெளியே வருகிற போது காற்று அடிக்கிறது, பல்வேறு பக்கங்களுக்கும் அது சென்று மண்ணில் வீழ்வதற்குள் அந்த பறவையினுடைய வாழ்வை எல்லாம் சொல்வதாக இந்த பாடலானது சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடி பொருள் ஒண்ணும் இல்லை, ஆனா உள்பொருள் பாருங்களேன். இதனுடைய உட்பொருள் என்ன? காவியம் என்றால் எதனுடைய காவியத்தினுடைய பாடுபொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு வாழ்வு அப்படிங்கிறார். வாழ்வு, வாழ்வு என்பதுதான் காவியத்துக்கான பாடுபொருள் அப்படின்னு நமக்கு சொன்னார், நம்ம பார்த்தோம். சரி, இங்க முன்னாடியே ஒரு செய்தி நான் உட்பொருள் உங்ககிட்ட நான் சொன்னேன், ஞாபகம் வருதா பாருங்க. எங்கு பிறந்தார்? இலங்கையிலே பிறந்தார், நம்ம பார்த்தோம். இலங்கை திரிகோணமலையிலே பிறந்தார் என்று நம்ம பார்த்தோம். எங்கு வாழ்ந்தார் சொன்ன? சென்னையில வாழ்ந்தார். சென்னையில வாழ்ந்தார். 20 வயதிலே வந்துட்டார். 20 வயதிலே அந்த சீசு செல்லப்பா அவர்கள் எழுத ஆரம்பித்த அந்த எழுத்து இதழில் எழுத தொடங்கினார். 20 வயதிலே எழுத தொடங்கினார். சரி, அப்ப அவருடைய வாழ்வு முழுவதும் எங்க இருந்தது? சென்னையில் இருந்தது. ஆனால் இறுதி காலம் எங்கு கழிந்தது, எங்கு அவர் மறைந்தார் என்று பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம் கரடிக்குடி. வேலூர் மாவட்டம் கரடிக்குடி. அப்போ என்னென்ன செயல்பாடுகள் நடந்திருக்கு? அவருடைய வாழ்வு பாருங்களேன். எங்கு பிறந்தார், இங்கு இறந்தார், இங்கு தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்வை இங்கு சென்னையிலே வாழ்ந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது அவருடைய வாழ்வு. அப்போ இதை அப்படியே இந்த கவிதைக்குள்ள பொருத்தி பாருங்களேன். இந்த செய்தி அப்படியே பொருத்தி பாருங்களேன். எங்க பாருங்களேன், சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, இலங்கையின் திரிகோணமலையிலிருந்து பிரிந்த ஒரு இறகு காற்றின் தீராத பக்கங்களில் இந்த வாழ்க்கை அவரை எங்கெங்கெல்லாம் செலுத்துகிறதோ அப்படி போன திசையெல்லாம் அலைந்து திரிந்து இறுதியில ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அப்போ இறுதியில இங்கே மறைந்தார். மறைவதற்குள்ளாக தன்னுடைய வாழ்வை அவர் காவியமாக படைத்துவிட்டு சென்று விட்டார். தன்னுடைய வாழ்வை காவியமாக படைத்து சென்று விட்டார். இங்க பாருங்க, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, இது பறவையினுடைய வாழ்வு கிடையாது, தன்னுடைய வாழ்வு. அப்ப காவியம் என்பது தன் வாழ்வு என்று எழுதி நம்ம படிச்சோம்னு சொன்னா இந்த கவிதை மிக அற்புதமாக நமக்கு விளங்கும். இந்த காவியம் என்கின்ற கவிதையை தன் வாழ்வு என்ற ஒரு நோக்கத்திலே நாம் இந்த கவிதையை படிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, இலங்கை திரிகோணமலையிலே பிறந்து சென்னையிலே 20வது வயதிலே அவர் எழுத்து என்கின்ற இதழ் சீசு செல்லப்பா எப்படிப்பட்ட நபர் தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த சென்னை எழுத்து என்ற இதழில சென்னையில எழுதி கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டு வந்த இவர் பல்வேறு நூல்களை பல்வேறு கோணங்களில் இவர் படைத்திருக்கிறார். சிறுகதை, புதினம், நாவல் என்று பல்வேறு படைப்புகளிலே தன்னுடைய படைப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இறுதியாக வேலூர் மாவட்டம் கரடிக்குடி என்ற ஒரு சிற்றூரிலே மறைந்து போகிறார். மறைவதற்குள் தன்னுடைய வாழ்வை எழுதி செல்கிறார். இந்த கதையை, இந்த வரலாற்றை, அவருடைய வாழ்வியல் வரலாற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இந்த காவியத்தை நாம் படிக்கிற பொழுது நமக்கு இன்னும் தெளிவாகும். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. மனப்பாட பகுதி 4 மதிப்பெண் இருக்கு. இது பாருங்க, ஒரு 5 வரிதான், வரிகள் கூட என்று சொல்ல முடியாது. பாருங்க, இறகு ஒன்றுல ஒரு வரி இல்ல. அப்போ இந்த 5 அடிகள் நமக்கு 4 மதிப்பெண்களை தருகிறது. மேலும் இதுல ஒரே ஒரு 2 மதிப்பெண் தான் இருக்கு. இங்க பாருங்களேன், குருவினா ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. காற்றின் தீராத பக்கங்களில் எது எழுதி சென்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது என்று எழுதினோம்னா ஒரு 2 மதிப்பெண். அதுக்கப்புறம் நமக்கு குருவினா சிறுவினாக்கள்லாம் அவருடைய நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்புல நமக்கு கேட்கலாம். அதனால குறைந்தபட்சம் ஒரு 10 மதிப்பெண்கள் இதுல இருக்குது அப்படிங்கிற நோக்கோடு இந்த காணொலியை நாம் மீண்டும் ஒரு முறை பார்த்து பயனடைவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பிரமிளை பற்றிய ஏராளமான செய்திகளை தெரிந்து கொள்ள அவருடைய நூல்களையும் நாம் வாசிக்கலாம். மற்ற பாடத்தை அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.